அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது காமதா ஏகாதசி என்று கட்டாயம் தானம் செய்ய வேண்டிய 5 பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாகவே ஏகாதசி விரதம் என்றால் அது பாவங்களை போக்கி புண்ணியமான பலன்களை நமக்கு அளிக்கக்கூடியது. ஆனால் இது பொதுவான பலன் மட்டுமே. இது தவிர ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியது. அப்படி இந்த மார்ச் மாதத்தின் முதலில் வந்த ஏகாதசி பாவங்களை போக்கும் பாப மோசனி ஏகாதசி ஆகும். அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக வரும் ஏகாதசி தான் காமதா ஏகாதசி. மனிதனின் விருப்பங்களை அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்திற்கு என்னென்ன பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்து கொண்டு அதனை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்களை அனுபவித்து மாபெரும் செல்வந்தராக கூட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாகவே பரம்பொருள் விஷ்ணு பெருமானை நினைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த மகாலட்சுமியின் அருள் உடனடியாக கிடைத்துவிடும். அனுமனுடைய பலம் உங்களுக்கு கிடைத்துவிடும். வேறென்ன உங்களுக்கு வேண்டும்? அனைத்து விதமான நற்பலன்களையும் இந்த விரதம் தரவல்லது. ஏகாதசி திதி பெருமாளை விரதம் இருந்து வழிபடுவதற்கான திருநாளாகும். ஒவ்வொரு மாதம் 2 ஏகாதசி திதிகள் வருவதுண்டு. அவை தேய்பிறை மற்றும் வளர்பிறை என இரண்டிலும் வரும் ஏகாதசிகளும் மாபெரும் சிறப்பு வாய்ந்தவை என்றாலும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனி சிறப்பும் தனியான பலன்களும் உள்ளன. அப்படி இந்த சைத்திர மாதமான பங்குனி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசி காமதா ஏகாதசி என பெயர் பெற்றது. காமதா என்றால் விருப்பங்களை நிறைவேற்றுவது என பொருள். அப்படி நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கு இருக்கும் தடைகள் விலக காமதா ஏகாதசியில் முக்கியமான 5 பொருட்களை கண்டிப்பாக தானம் செய்வது மிக சிறந்த பலன்களை தரவல்லது. இந்த ஆண்டு இந்த காமதா ஏகாதசியான சிறப்பு வாய்ந்த நாட்களாகும். இந்த காமதா ஏகாதசியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று சிறப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடை அணிந்து விரதத்தை துவக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெருமாளின் படத்திற்கு அழகிய மலர்களால் அலங்கரித்து தீபம் ஊதுபத்தி வீடு மணக்க ஏற்றி வழிபட வேண்டும். வீடு அப்பூ எப்படி மணக்குமோ அதுபோல அந்த வீட்டில் மணந்தால் தெய்வீக உணர்வு தெய்வம் அனைத்தும் நம் வீட்டில் குடிகொள்ளும். பெருமாளுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுவது சிறப்பு. அட்சதை துளசி இலை ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும். ஏகாதசி கதைகளை படிப்பது கேட்பது ஆகியவற்றது சிறப்பானது. மறுநாள் துவாதசியில் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். காமதா ஏகாதசி நாளான மார்ச் மாதம் 29ஆம் தேதியன்று காலை 7:28 முதல் பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் துவங்கதாக இருக்கிறது. அதேபோல் பகல் 12:26 வரை இந்த பூஜைகளை தாராளமாக செய்யலாம். காமதா ஏகாதசி விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான திருநாள் என்பதனால் ஏகாதசி என்று பூஜைகளை நிறைவு செய்த பிறகு அமைதியாக அமர்ந்து உங்களுடைய அந்த வேண்டுதல்களை பெருமாளிடம் உங்களின் மனதில் உள்ள விருப்பங்களை அல்லது உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய வேண்டுதல்களை சொல்லி பெருமாளிடம் உள்ளன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். முக்கியமாக காமதா ஏகாதசி என்று நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக இடையூறாக இருக்கும் தடைகள் விலக 5 முக்கியமான பொருட்களை தானம் செய்வது அவசியம். இந்த நாட்களில் சில பொருட்களை தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. முக்கியமாக ஏழைகளுக்கு ஆடைகள் அல்லது தேவையான பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் அவர்களுக்கு தானமாக வழங்கினீர்கள் என்று சொன்னால் அந்த ஆடைகள் எப்படி அவருடைய மானத்தை காக்கிறதோ அதுபோல உங்களுடைய குடும்பத்தை நம்முடைய எம்புரான் விஷ்ணு பெருமான் காப்பார் என்பது இந்த இடத்தில் உணாகிறது. பெருமாளுக்குரிய ஒரு உன்னதமான தானம் என்றால் அது ஏழைகளை காக்கக்கூடிய ஆடை தானமாகும்.
இந்த ஆடைகளை கண்டிப்பாக தானம் செய்வதன் மூலம் நமக்கு எண்ணற்ற பலன்கள் தர வல்லது. அடுத்ததாக மஞ்சளை தானம் செய்யும்போது மங்களகரமான வடிவம் அந்த நம்முடைய மகாலட்சுமியின் தெய்வம் அந்த தெய்வமாக இருக்கும். அந்த தெய்வம் நமக்கு செல்வ செழிப்புகளை வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக கொண்டைக்கடலையை தானமாக வணங்குவதன் மூலம் அனைத்தும் நல்லபடியாக நமக்கு நடைபெறும். குறிப்பாக இது எல்லாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அவர்கள் மனதார நம்மை வாழ்த்தும் போது அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என சொல்லுவது போல அந்த இறைவன் நமக்கு கண்டிப்பாக நற்பலன்களை வழங்குவார். குறிப்பாக ஆடைகளை தானம் செய்யுங்கள். அனைத்தும் நல்லபடியாக நடைபெற்று நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் செல்வந்தராக கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. அடுத்ததாக பழ வகைகளை தானம் செய்ய வேண்டும். பழங்கள் மனித உடலுக்கு அவ்வளவு சிறப்பு மிக்கது போல அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்களை தரவல்லது. இந்த 5 பொருட்களும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றன. இவற்றை தானம் செய்வதனால் மங்களகரமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. வயதானவர்கள், கோவில்களில் இருக்கும் பிராமணர்கள் ஆகியோருக்கு இந்த 5 பொருட்களை தானமாக அளிப்பது மிக மிக சிறப்பான பலன்களை தரவல்லது. அதிலும் இந்த காமதா ஏகாதசி நாட்களில் இந்த பொருட்களை தானம் செய்வதன் மூலம் நம் கர்ம வினைகளை, அதாவது நாம் தெரிந்து செய்த தெரியாமல் செய்த எண்ணற்ற கர்ம வினைகளை நமக்கு கண்டிப்பாக பரம்பொருள் விஷ்ணு பெருமான் விளக்கி தருவார். தானம் கொடுத்த பிறகு அவரிடம் ஆசி பெற வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். இவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த காமதா ஏகாதசி நாட்களில் விஷ்ணு பெருமானின் அருள் கட்டாயம் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.